திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர். த.வெ.க. தலைவரின் அப்பா எடுத்த அதிரடி முடிவு. பேரதிர்ச்சியில் த.வெ.க. நிர்வாகிகள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் பெரம்பூரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஒரு வரவேற்பை பெற்றது. அதாவது, இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே, தென்னிந்திய மக்களின் எதிர்காலத்தையே சின்னாபின்னமாக்கும் கருப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவனாக இருக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருப்பு கொடியேற்றி அந்த சட்ட நகலை எரித்து நம்முடைய எதிர்ப்பை கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பரவியிருக்கும் இந்த தீயானது டெல்லியை சுட்டெரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறோமே தவிர அவர்கள் இன்னும் பயப்படவில்லை. மேலும் அது மட்டுமில்லாமல் இதனை எதிர்த்து போராடவில்லை என்றால் நாம் தமிழர்களாக இருந்து எந்த பயனும் இல்லை. இன்னும் சொன்னால் இதனை எதிர்க்காத யாரும் தங்களை தமிழர் என்று சொல்லிக்கொள்ள தகுதியும் இல்லை என்று அவர் கூறியது தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ். சிவசங்கர், பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் லதா பாலு, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் க. கண்ணன், இந்த 4 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்குகளை வழங்கி மகா வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது பெரும் வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்லாமல் அந்த வகையில் தற்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் என்று அவர் கூறியது பெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அரசியல் களம் இப்போது தகிடு தத்துவம் மோடியில் இருக்கிறது. ஒரு பக்கம் திராவிட மாடல் கோட்டையை காக்க துடிக்கும் திமுக, இன்னொரு பக்கமோ மீண்டும் எடப்பாடியார் என முழங்கும் அதிமுக. இவை எல்லாவற்றுக்கும் நடுவே யார் அந்த 3ஆம் நபர் என அதிரடியாக என்ட்ரி கொடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம்தான். மக்களின் நாடி துடிப்பு என்னவென்றால் 34,220 வாக்காளர்களிடம் அக்னி நியூஸ் எனும் நிறுவனமானது தற்போது மெகா சர்வே ஒன்றை வெளியிட்டுள்ளதாம். சர்வே முடிவுகளின்படி பார்த்தால் இப்போதைக்கு ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிதான் கிங்காம். ஏனென்றால் அதாவது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலில்தான் இருக்கிறது என்றும், அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதிலிருந்து திமுககாரர்கள் மிகவும் கொண்டாட்டத்தில் இருந்து வருகிறார்கள். அதாவது முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார் என்றும், எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமருமாம். 2வது முறையாக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்றும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்வார் என்றும் திமுக வட்டாரங்கள் மட்டுமல்லாது அதிகம் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளும் கூறி வருவது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் அதிரடி திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தற்போது திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் பிரச்சாரத்திற்கு செல்ல இருப்பதாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறார்களாம். அது மட்டுமில்லாமல் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் சம்பந்தமான ஃபீவரானது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏற்கனவே 3 மாதங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது, காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும், இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக பரவிய தகவல்கள் முற்றிலும் வதந்தி என அவரது தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையே விவாகரத்து தொடர்பான மனு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது.
இதன் காரணத்தினால் அன்றைய தினம் சங்கீதா ஆதாரங்களுடன் செய்தியாளர்களை சந்திப்பார் என சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் இந்த முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது வரை அத்தகைய செய்தியாளர் சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலிலிருந்து வெளியே தெரிய இருப்பது என்னவென்றால், விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனையானது சுமூகமாக முடியவில்லை என்றும் விவாகரத்து கண்டிப்பான முறையில் சங்கீதா கோருவார் என்றும் அவரது தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து பிரச்சனையானது புதாகரமாக வெடிப்பதற்கு இன்னும் அதிக நாட்களில் இல்லை என்றும் அவரது தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பானது திமுகவானது மாபெரும் வெற்றி பெற்றது போலையும் அதிமுகவானது படுதோல்வியை சந்தித்தது போலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன.